மார்சூப்பியல். இது லத்தீன் மொழி மூலமாக கிரேக்கத்திலிருந்து வந்த சொல்லாகத்தான் சொல்லாய்வு அகராதிகள் எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரிஸ் சொல்கின்றன. மேலும் அவை இந்த சொல்லுக்கான உண்மையான மூலம் தெரியவில்லை என்றும் அது ஓரியண்டல், அதாவது கீழை தேசங்களிலிருந்து வந்திருக்கலாம் என்றே சொல்கின்றன. எனினும் எந்த ஒரு கீழை தேசத்தையும் அவர்கள் குறிப்பதில்லை. ஆனால் இது ஒரு அப்பட்டமான தமிழ் சொல்லாகும். இது எப்படி உலகத்தாருக்கு தெரியவில்லை என்பது நமக்கு வியப்பாக இருக்கிறது. இப்பொழுது காட்டப்படும் படத்தை காணுங்கள். இந்த சிறுவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? இவன் விரல் சூப்பிக் கொண்டுள்ளான், சரிதானே? அடுத்து வரும் படத்தை பாருங்கள். இந்த படத்தில் காட்டப்படும் குழந்தை என்ன செய்து கொண்டுள்ளது? மார் சூப்பிக் கொண்டுள்ளது, சரிதானே? மார் என்றால் மார்பு. பெண்ணின் மார்பகங்களிலிருந்து பாலை சூப்பிக் கொடுக்கும் குழந்தை மார் சூப்புகின்றது என்று அழைப்பது வழமை. எனவே மார்சூப்பி என்பதை மேமல்ஸ், அதாவது பாலூட்டிகளின் பொது பெயராக நாம் அனுமானிக்கலாம். ஆனால் மார்சூப்பியல் என்பது பாலூட்டிகளின் பொது பெயர் அல்ல. மார்சூப்பிகள் என்பது கங்காரு இன விலங்குகளைத்தான் குறிக்கிறது. கங்காரு, கோலா கரடி போன்றவற்றிற்கு குழந்தைகளை காக்கும் பைகள் உள்ளதை அறிவீர்கள். இத்தகைய பை உள்ள அனைத்து வகை விலங்குகளையும் தான் மார்சூப்பியல் என்று அழைக்கின்றனர். இப்பொழுது உங்களுக்கு ஒரு ஐயம் இயல்பாக வந்திருக்கலாம். இந்த பைக்கும் மார்சூப்புவதற்கும் என்ன தொடர்பு என்பதுதானே அது? கங்காரு வகை உயிரினங்கள் குறைப்பிரசவம்தான் செய்கின்றன. 4 to 6 வாரங்கள் வரை மட்டுமே வளர்ந்த மிகச்சிறிய குழவியைத்தான் அவை ஈள்கின்றன. கங்காருவை பொறுத்தவரை பிரசவத்தின் போது அந்த குழவியின் நீளம் வெறும் 1 அங்குலம் மட்டும்தான் என்றால் வியப்பாக இருக்கிறதல்லவா? பிறப்புறுப்பிலிருந்து வெளிப்பட்ட அந்த குழவி கங்காருவின் பையை நோக்கி ஏறிச் செல்கிறது. பிறகு அங்கு பொருத்தமாக உள்ள பால் சுரக்கும் காம்புகளை தமது வாயால் பற்றி கொள்கின்றன. அப்படி பற்றி கொண்டபடியேதான் அவை வளர்கின்றன. மற்ற பாலூட்டிகள் முழு வளர்ச்சி அடைந்த குழந்தைகளைத்தான் பெறுகின்றன. தாயின் வயிற்றில் வளரும் கருவிற்கு தொப்புள் கொடி வழியாகத்தான் உணவு செல்கிறது. பாலூட்டிகளின் பிறந்த குழந்தைகள் தமக்கு பசி எடுக்கும் போது மட்டும்தான் தாயின் காம்புகளில் பாலை சூப்புகின்றன. ஆனால் கங்காரு வகை உயிரினங்களின் குழவி பாலின் மூலமாகத்தான் வளர்ச்சியடைய வேண்டியுள்ளதால் அவை தாயின் பால் சுரக்கும் காம்புகளை எப்போதும் பற்றி கொண்டு வளர்கின்றன. எனவேதான் எப்போதும் பால் சூப்பி வளரும் இந்த வகை பாலூட்டிகளை மட்டும் மார்சூப்பிகள் என்று அழைத்தனர். சரி, அழைத்தவர்கள் யார்? மேலே கூறியவற்றின்படி மார்சூப்பி என்பது ஒரு பச்சை தமிழ் சொல். அப்படியானால் எந்த தமிழர் அப்படி அழைத்திருக்க முடியும்? கங்காரு வகை உயிரினங்களில் 70% வரை வாழும் இடம் ஆஸ்திரேலியா மற்றும் நியூகினியா போன்ற கீழைத்தீவுகள் தான். மீதமுள்ள 30% உயிரினங்கள் தென் அமெரிக்கா போன்ற இடங்களில் வாழ்கின்றன. எனவே ஆஸ்திரேலியாவில்தான் இந்த பெயர் உருப்பெற்றிருக்க முடியும். ஆஸ்திரேலியாவில் அபாரிஜின்ஸ் எனப்படும் தொல்குடியினரும் 17ஆம் நூற்றாண்டில் குடியேறிய ஆங்கிலேயர்களும் வாழ்கின்றனர். 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக மேற்குலகில் புழங்கி வரும் இந்த சொல் ஆஸ்திரேலியாவின் தொல்குடி சமூகங்களின் பங்களிப்பாகத்தான் இருந்திருக்க முடியும். ஆஸ்திரேலிய தொல்குடி சமூகங்கள் தமிழ் மரபினரே என்பது ஏற்கனவே நிறுவப்பட்டுள்ள உண்மையாகும். ஆஸ்திரேலிய விலங்குதான் கங்காரு. மார்சூப்பி என்ற அதனின் பெயர் பச்சை தமிழ் பெயர். ஆக ஆஸ்திரேலிய பழங்குடியினர் ஆதி தமிழரே என்பது இந்த சொல்லின் மூலம் மேலும் உறுதியாக நிறுவப்படுகிறது. நீர் பிரளயத்தால் ஆஸ்திரேலியா பிரிந்து 40,000 ஆண்டுகளாகிறது என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். அப்படி பிரிந்த அம்மக்கள் வெளியுலக தொடர்பில்லாமலேயே வாழ்ந்ததனால் லாங்குவேஜ் ஃபாசில்ஸ்களாக பழந்தமிழை காத்து வந்துள்ளனர். தமிழின் தொன்மை எத்தகையது என்பது இதன் மூலம் தெரிகிறதல்லவா? ஆஸ்திரேலிய தொல்குடி மக்கள் எழுத்தில்லாத சில 100 மொழிகளை பேசுகின்றனர். அவை அனைத்தும் ஆதி தமிழின் கிளைகளே. சிங்கள காடையர்களின் கொலை வெறிக்கு தப்பி தொல் தமிழருக்கு சொந்தமான ஆஸ்திரேலியாவில் அகதிகளாக தஞ்சம் புக நினைத்து கொடும் கடலையும் தாண்டி செல்லும் ஈழத் தமிழர்களுக்கு அங்கு வந்தேரிகளாக வாழும் ஆளும் வர்க்கமான ஆங்கிலேயர்கள் புகலிடம் தர மறுப்பது இப்பேற்பட்ட வரலாற்று கொடுமை. ஈழ தேசத்தையும் ஆதரிக்காமல் ஈழ அகதிகளையும் விரட்டி அடிக்கும் ஆஸ்திரேலியர்களின் கொடுமையை என்னவென்று சொல்ல? உலக தொல்குடியினமான தமிழருக்கென்று ஒரு நாடில்லையே? உலக அரங்கில் நமது உரிமைகளை பேச ஒரு அரசதிகாரம் இல்லையே?